காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 3 கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட திரைப்பட தயாரிப்பாளரும் கட்சியைச் சேர்ந்தவருமான ஜாஃபர் சாதிக் என்பவரை தேடி வந்தார்கள். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கிற்கு லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் இந்தியாவை விட்டு வெளியேறாமல் இருப்பதற்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், எங்கே கைது செய்யப்பட்டார் ஜாஃபர் சாதிக்? பூங்குழலி ரூபாய் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த முன்னாள் திமுக நிர்வாகி தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி டெல்லியில் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார், அதே போன்று இன்னும் ஒரு நபர் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திமுகவின் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தான் இதற்கு முக்கிய தலைவனாக இருந்து தெரிய வந்தது. இந்த வாக்குமூலத்தை அடுத்து திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டு அவருக்கு சம்மன் அளித்திருந்தனர். ஆனாலும் சம்மனுக்கு அவர் ஆஜராகாததால் போலீசார் இவரை மிக தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் திமுக தலைமை ஜாஃபர் சாதிக்கை கட்சி நிரந்தர நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லக்கூடாது என்பதற்காகவும், ஒருவேளை வெளிநாடுக்கு தப்பி சென்றால் மீண்டும் அவர் இந்தியாவுக்கு வரக்கூடாது என்பதற்காகவும் லுக் அவுட் நோட்டீஸ், அதாவது கவன ஈர்ப்பு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் தலைமறைவானார். தனது குடும்பத்தோடு தலைமறைவானார். மேலும் அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகிய 3 தலைமறைவானார்கள். இந்த நிலையில் இவர்களை பிடிப்பதற்காக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் செல்போன் டவர் மூலமாக சோதனை செய்து மிக தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தற்போது ஜாஃபர் சாதிக், அதாவது போதைப் பொருள் கடத்தல் மன்னனான ஜாஃபர் சாதிக்கை தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்று மதியம் 2 மணிக்கு டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் டிஜிபி ஞானேஸ்வர சிங் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.